ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மதுர் சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். அமித்ஷா அவர்கள் ஒரு செய்தியை இன்று உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. மேற்கு வங்கத்தினுடைய பாரதிய ஜனதா ஐடி விங் நடத்திய ஒரு கலந்துரையாடல், ஜூம் நினைக்கிறேன், ஜூமா திறந்தவெளி கருத்துருங்கன்னு தெரியல. இந்திய நாட்டின் சட்டம்ங்கிறது இந்திய குடியுரிமை சட்டம் சிஏஏ, அது கண்டிப்பாக வந்தே தீரும். இதற்கு எதிராக மம்தா பானர்ஜி போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இது வந்தே தீரும். இது ஒரு இந்திய நாட்டின் சட்டம், இந்தியாவிற்கு தேவையான சட்டம்ங்கிறது உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு, அந்த கொரோனாவுக்கு முன்பு அந்த சட்டம் வந்தபோது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்புகள் வந்தது. அதற்கு பிறகு அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சாங்க. அப்புறம் கொரோனா ஒரு 2 வருஷம் அதை தள்ளி போட்டுச்சு. இப்போ தேர்தல் நெருங்குது. ரொம்ப வெளிப்படையாக சிஏஏ சட்டம் குறித்து நாங்கள் கொண்டு வந்துடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் புதிய சட்டங்களையும் கொண்டு வராங்க. இதை எப்படி பார்க்கறது? இந்த சட்டங்களை கண்டு ஏன் எதிர்க்கட்சிகள் மற்றவர்கள் அஞ்சுகிறார்கள்? சிஏ பத்தி நம்ம விரிவா பேசணுன்ற அவசியம் இல்லை. அது ஏற்கனவே நிறைய பேசிருக்காங்க, எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. முதல் கருத்தா நம்ம என்ன சொல்லிடுறோம்னா, சிஏ அப்படிங்கிறது நீங்க இப்போ ரோட்ல போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை பிடிச்சி நீங்க இந்த நாட்டின் குடிமகனா அப்படின்னு ஒரு அரசு கேட்கறதுக்கு உரிமை எல்லாம் கிடையாது. அது ஏதோ ஒரு சந்தேகத்தின் பேர்ல, இல்ல நீங்க ஏதாவது தேச விரோதமா இருக்கிறீங்க, இல்ல நீங்க ஏதாவது வெளி தேசத்துல இருந்து உள்ள வந்தீங்க அப்படின்ற சந்தேகத்தின் பேர்ல பண்ணலாம். இது நாட்டுல இருக்கிற எல்லா மக்களையும் கூப்பிட்டு இந்த தேசத்தை சேர்ந்தவனா அப்படின்னு உறுதி செய்யறதுக்கான ஒரு சட்டமா தான். ஏன்னா சிஏஏ தனியா பார்க்க முடியாது, சிஏஏ அவங்க என்ஆர்சியோட சேர்த்து தான் பார்க்க முடியுது. இது நேஷனல் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றது அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிறது, உங்க குடியுரிமைக்கு எதிரானது. இதுல அவங்க சொல்லலாம், நாங்க பாகிஸ்தான்ல இருந்து இல்ல பர்மால இருந்து வர இஸ்லாமியர்களை மட்டும்தான் ஒடுக்குறோம், அதாவது ஒதுக்கி வைக்கிறோம் இதுல இருந்து, ஏன்னா அங்கெல்லாம் அவங்க பெரும்பான்மையா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா இங்க இந்த கான்டெக்ட்ல எந்த சூழல்ல கொண்டு வரப்படுது அப்படின்றத கணக்குல கொண்டோம்னா, இவங்க வெளிநாட்டுல இருக்கிற முஸ்லிம்ஸை உள்ள விடணும், அகதிகளா வரவங்களன்றத தாண்டி அதுல ஒரு மனிதாபிமானியம் அடிப்படை இருக்கு. அதுதான் ஒரு ஜனநாயக அரசு பண்ண வேண்டியது. அதையே விட்டுருவோம். ஆனா அதை காரணம் காட்டி உள்நாட்டுல இருக்கிற இஸ்லாமியர்களும் அப்புறம் இவங்க சொல்ற டாக்குமெண்டேஷன் எல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியாத அடித்தட்டு மக்களுக்கு எதிரான சட்டம் தான் சிஏஏ அப்படிங்கிறத நம்ம 4 வருஷமாவே சொல்லிக்கிட்டு வரோம். அதைத்தான் எல்லா எதிர்கட்சிகளும் பதிவு பண்றாங்க. அதை அமல்படுத்தியே தீர்வோம் அப்படின்றாங்க. அதனாலதான் 2024 தேர்தல் ரொம்ப முக்கியமானதாக பாக்குறோம். ஏன் அப்படின்னா 2024 அவங்க ஆட்சிக்கு திரும்பி வந்துட்டா நம்ம குடியுரிமை இருக்குமானே தெரியாது அப்படிங்கிற ஒரு அச்சத்துக்கு தர்றாங்க. சரி, இப்ப அதை கணக்கில் வச்சிருவோம் ஒரு பக்கம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம காலனி அரசுல இருந்து வெளியே வரோம், நம்ம காலனிய சட்டங்களை அகற்றிட்டு புது சட்டங்களை கொண்டு வரோம் அப்படின்னு அமித்ஷா கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த மாசம் பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்ல அதுக்கு குடியரசுத் தலைவர் அனுமதியும் கொடுத்திருக்கிறாங்க, இப்ப ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த பேர்லாம் ஓட்டுரும். அதாவது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ப்ரொசீஜர் கோடு, பீனல் கோடு, இதுக்கெல்லாம் பாரதிய நியாய சன்ஹிதா, நாகரிக சுரக்ஷ சன்ஹிதா, அப்புறம் சாக்ஷ சன்ஹிதா அப்படின்னு எல்லாம் பேர் மாத்திருக்கிறாங்க. இப்போ இந்த பேரெல்லாம் ஓட்டுருவோம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆங்கிலத்துல அந்த பேர்லாம் இந்திய மொழியில மாத்திட்டோம், அதனால இனிமேல் இந்திய சட்டம் அப்படின்றாங்க. இப்ப பேரெல்லாம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு 2 சட்டம் கொடுக்குறேன், சட்டம் 1, சட்டம் 2 அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இதுல எது ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட நாட அடிமைப்படுத்தும் ஒரு காலனி அரசின் சட்டம், எது விடுதலை பெற்ற ஒரு தேசத்தின் ஜனநாயக அரசின் சட்டம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்போம்னா, எதுல ஒடுக்குதல் அதிகமாக இருக்குதோ, எதுல அதிகார குவிப்பு அதிகமா இருக்குதோ அதெல்லாம் காலனித்துவ சட்டம். அதே போல எதுல ஜனநாயக உரிமைகள் அதிகமா இருக்குது, எதுல மக்களுக்கு சுதந்திரம் அதிகமா இருக்கு, அவங்களோட கருத்துக்கு இடம் இருக்குது அப்படிங்கிற சட்டத்தை பார்த்து அது ஜனநாயக அரசோட சட்டம் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப இது பேர்னால கிடையாது, அது உள்ள இருக்கிற கண்டென்ட், அதுல கருவுல என்ன இருக்குது அப்படிங்கிறது தான். அப்ப நீங்க பேரை மாத்திட்டு அங்க இருக்கிற சட்டம்லாம் அப்படியே திருப்பி கொண்டு வந்துட்டு இதுல உங்களுக்கு அதிகாரம் எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அதிகப்படுத்திட்டீங்கன்னா அது பேர் காலனி நீக்கம் கிடையாது. நீங்க இன்னும் காலனி அரசோட 10 மடங்கு ஜாஸ்தியா தான் போறீங்க அப்படின்றத நான் சொல்ல தேவையில்ல. காலின் கொன்சல்வேஸ் அப்படின்னு சொல்ற சட்டவியல் நிபுணர் இந்தியா டுடே பேட்டியாவே கொடுத்துருக்காரு. அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை கம்பேர் பண்ணும் போது அதுவே ஒரு கொடுங்கோல் ஆட்சி பிரிட்டிஷ் அரசாங்கம். அதை காட்டிலும் இப்ப நடைமுறைப்படுத்த போற இந்த 3 சட்ட திருத்தங்கள் அப்படிங்கிறது 10 மடங்கு கொடுங்கோல் ஆட்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது. இன்னும் இவரு சொல்றாரு, மோகன் கோபால் சொல்ற இன்னொரு சட்டவியல் நிபுணர் சொல்றாரு, காலின் கன்சல்வேஷன் சொன்னாதான் ஆமா இவர் கிறிஸ்துவரு, இவர் இப்படிதான் பேசுவாருன்னு நம்ம பிஜேபி ஆதரவாளர்கள்லாம் கிளப்பிடுவாங்க. மோகன் கோபால் சொல்ற சட்டவியல் நிபுணர் அவரே என்ன சொல்றாருன்னா, எமர்ஜென்சி முன்னாடி எமர்ஜென்சி அறிவிச்சாதான் உங்களுக்கு அவசர கால நடவடிக்கைகள்ல தான் உங்களோட அடிப்படை உரிமைகள் மீறப்படும் அப்படின்றது இருந்தது.
ஒரு எமர்ஜென்சி அவங்க வந்து இந்திரா காந்தி அம்மா போட்டும் போது தான் உங்களோட கருத்துரிமையில இருந்து நீங்க வந்து பொது இடத்துல கூடுற உரிமை எல்லாத்தையும் வந்து உணக்க முடிஞ்சுது. ஆனா இப்ப கொண்டு வந்திருக்கிற சட்ட திருத்தமானது அதெல்லாம் இல்லாமையே உங்களோட அடிப்படை உரிமைகளை பறிப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் அதில் எடுக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி ஆகட்டும், இல்ல வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் ஆகட்டும், சமூக செயல்பாட்டாளர்களாகட்டும், சட்டவியல் நிபுணர்களாகட்டும், எல்லாருமே இந்த 3 சட்ட திருத்தத்துக்கு இந்த 3 சட்ட திருத்தத்தோட கொண்டு வர டெலிகம்யூனிகேஷன் பில், போஸ்ட் ஆஃபீஸ் பில், பிராட்காஸ்ட் சேஃப்டி பில், டேட்டா டிஜிட்டல் ப்ரொடெக்ஷன் பில், இது எல்லாத்தையுமே அவங்க எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு பாசிச அரசு அப்படின்றது ஒரு ஹிட்லர் ஆட்சி காலம் போல எல்லா தரப்புலையும் அதிகார குவிப்பு, எல்லா தரப்புலையும் கண்காணிப்பு, எல்லா தரப்புலையும் ஏற்கனவே அதான் இன்னைக்கு வந்து ப சிதம்பரம் வந்து போட்ட ட்வீட்ல பாத்தீங்கன்னா மார்ஜினலைஸ்ட் அண்ட் வீக்கர் செக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷனை டார்கெட் பண்ணுது. அதாவது இங்க நலிந்த சமூகத்தினரையும் இருக்கிறதுலே வந்து இல்லாதவங்களையும் தான் இவங்க வந்து டார்கெட் பண்ற மாதிரி இருக்குது. அதிகார குவியல், கண்காணிப்பு, உங்களை எப்ப வேணாலும் கண்காணிக்கலாம், உங்களுக்கு என்ன வேணாலும் வந்து உங்க மெசேஜை ஒட்டு கேட்கலாம், நீங்க தபால் அனுப்புனா அதை வந்து பிரிச்சு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா அதிகாரத்தையும், அதுவும் நடுவண் அரசுக்கு, மாநில அரசெல்லாம் கிடையாது, நடுவண் அரசுக்கு கொன்று குவிக்கும் வகையில தான் இந்த சட்டங்கள் எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல் கருத்தா பதிவு பண்றோம். இல்லை, இந்த சட்டங்கள் அதாவது இப்போ வந்து இந்த சட்டங்களில் ஏற்கனவே மனித உரிமை அமைப்புகள், இந்த சிஆர்பிசி, இந்த ஐபிசியில் ஏற்கனவே மனித உரிமை அமைப்புகள் சில மாற்று கருத்துக்களை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலனி ஆதிக்க சட்டங்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் சுதந்திர இந்தியாவில் தேவையா? ஏன்னா ஒரு காலனி ஆட்சியாளனுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும், அந்த அடிப்படையில் இவன் மீறிடக்கூடாது, இவன் அப்படி போயிடக்கூடாது, இவன் இதுக்குள்ளே இருக்கணுங்கிற மைண்ட் செட்டில் தான் அவன் எல்லாத்தையும் யோசித்திருப்பான். பட் நம்ம இந்தியர்கள் ஒரு இந்திய தன்மையுடன் சில சட்டங்களை கொண்டு வரோம். ஸோ அந்த ஐபிசி சிஆர்பிசியில் எங்களுக்கு மாற்றம் வேண்டும். அதாவது அது இந்தி மொழியில் கொண்டு வராங்கங்கிறது தனி விமர்சனம், அது பார்க்குறது. அந்த உட்கூறுகள் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பிரிட்டிஷ்காரே இந்தியனை அடிமையாக நினச்சி தானே இதெல்லாம் யோசித்திருப்பான். ஆனால் நம்ம வந்து இப்போ இந்தியர்கள் நம்ம எதுக்கு அந்த அடிமையாக நினச்சி யோசித்த சட்டங்களை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்? இது மாறி வருது, இதையே எதிர்கட்சியில் எதிர்க்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான உக்தி. இததான் வந்து அமித்ஷா வந்து பயங்கரமா கையாண்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆட்சிக்கார காலத்துல சட்டம், அதுல வந்து அடிமைப்படுத்துறதுக்கான எல்லா கூறுகளும் இருக்குன்றதா நம்ம விமர்சனம் இத்தனை காலமாக இருந்தது. ஆனா இந்த 75 வருஷ சுதந்திர இந்தியால பல்வேறு போராட்டங்களால அந்த சட்டத்தை திருத்தி இருக்கிறோம். எல்லா கொடுங்கோன்மை சட்டங்களையும் திருத்தி நம்மளுக்கு தேவையான சில கூறுகளை உள்ள கொண்டு போய் சேர்த்திருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அமித்ஷா பண்ணிருக்கிறது அப்படிங்கிறது பிரிட்டிஷ்கார சட்டத்தை ஒழிக்கிறதுக்கு பதிலா அந்த நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு பாதுகாப்பா, நம்ம பக்கம் இருக்கவங்கன்னா உழைக்கும் மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் பாதுகாப்பான அரண்களை கொண்டு போய் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த அரண்களை நீக்கிட்டு பிரிட்டிஷ் ஆட்சிக்காரன் பண்ணதையே இன்னும் வீரியமாக, இன்னும் சொல்ல போனா சில வேண்டுமென்றே திணிக்கப்பட்ட குழப்பங்களோட சட்டம் வருது. ஏன் குழப்பங்கள்னா அந்த குழப்பங்கள் அரசுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கப்படும். 2 உதாரணங்கள் சொல்றேன். லலித் குமாரி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2008 வந்து ஒரு சிறுமியை வந்து கூட்டு வன்புணர்வு பண்ண கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, காக்னிசபிள் அஃபென்ஸ், உங்களுக்கு வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், காக்னிசபிள் அஃபென்ஸ் இருக்குது. அதாவது வந்து சில குற்றங்களுக்கு வாரண்ட் இல்லாம போலீசார் வந்து குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான அஃபென்ஸ்ல குற்றம் ரிப்போர்ட் செய்யப்பட்டதுடன், அதாவது போலீஸ்க்கு தெரிய வந்த உடனேயே எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருங்க அப்படின்னு வந்து அந்த லலித் குமாரி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த நாட்டுல வந்து பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக பெண்கள் மீது பாலியல் தாக்குதல் நடத்தும் போது போலீஸ் எஃப்ஐஆர் எடுக்கிறதுக்கு தாமதம் செய்து, ஏன் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரெஸ்லிங் ஃபெடரேஷன் மல்யுத்த வீராங்கனைகள் கேஸ்லயே பாக்குறோம், பிரிஜு பூஷன் மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு 4 மாசம் வந்து டிலே பண்ணாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல தலித்துகள் மீதும் பழங்குடியினர் மீதும் தாக்குதல் நடக்கும்போது போலீஸ் எஃப்ஐஆர் போடுறதுக்கு மறுக்கிறதுக்கு நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே வரோம். பல்வேறு கேஸ்ல அதாவது அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் குற்றம் இழைக்கும் போது பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்காமல் போலீஸ் அதிகார வர்க்கம் பக்கத்தில் நின்று எஃப்ஐஆர் போடுறத மறுபடியும் பார்த்துக்கோம். இப்ப இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால, இதெல்லாம் காலனித்துவ போக்கு அப்படின்றதுனாலதான் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு லலிதா குமாரி கேஸ்ல சொல்லிச்சு உடனடியாக எஃப்ஐஆர் போடணும்னு. இன்னைக்கு இந்த குற்றவியல் சட்டம் நடைமுறைப்படுத்துறாங்க இல்லையா, புது சட்டம், அந்த புது சட்டத்துல லலிதா குமாரி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொன்னதை நீக்கிட்டாங்க. எஃப்ஐஆர் உடனடியாக போட தேவையில்ல. அதாவது பிரைமரி இன்வெஸ்டிகேஷன், முதல் கட்ட விசாரணைக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு சாதகமா இருக்கும்? அடித்தட்டு மக்களுக்கு சாதகமா இருக்குமா, இல்ல குற்றம் இழைப்பவர்களுக்கு சாதகமா இருக்கும்னா குற்றம் இழைப்பவர்களுக்கு தான் சாதகமா இருக்கும். அதே போல டிகே பாசு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல 1997 இதுல இருந்து டிகே பாசு கைட்லைன்ஸ் ஒண்ணு வந்துச்சு. இந்த டிகே பாசு கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணா
அவர் எங்க வச்சு அரெஸ்ட் பண்ணீங்க, எத்தனை மணிக்கு அரெஸ்ட் பண்ணீங்க, எந்த சூழல்ல அரெஸ்ட் பண்ணீங்க, அவர் என்ன நிலைமையில இருந்தாரு, எல்லாத்தையும் 12 மணி நேரத்துக்குள்ள சப்மிட் பண்ணணும். அதே போல அவருக்கு அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லணும். அவருக்கு கூட வந்து நெருக்கமானவர்களையோ இல்ல வந்து வழக்கறிஞரையோ கூட வச்சுக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்கணும். அப்புறம் அதே போல அங்கிருந்து அவர் வழக்கறிஞர்கள் வந்து லீகல் எய்டுக்கு வந்து போன் பண்றதோ இல்ல தகவல் சொல்றதையோ நீங்க அனுமதிக்கணும். இந்த மாதிரி குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க உரிமைகள் மீறப்படக்கூடாது, அடிப்படை உரிமைகள், யாரையாச்சும் வந்து அப்பலக்கற்றவர்கள் இல்ல வந்து அப்பாவிகளை தூக்கி உள்ள வச்சு போலீஸ் கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் இத்தனை கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே தூக்கி வெளியே போட்டுட்டாரு அமித்ஷா இன்னைக்கு நடைமுறைப்படுத்த போற புது குற்றவியல் சட்டம். அதே போல பாருங்க, நீங்க 15 நாள் ரிமாண்ட் பண்ணலாம், நீங்க வந்து விசாரணைக்கு 15 நாள் எடுத்துக்கலாம். இத 90 நாள், 60ல இருந்து 90 நாள் அப்படிங்கிறாங்க இப்போ. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து காலனி ஆட்சி நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, காலனி ஆட்சிக்கு முன்னாடி இருந்த மன்னர் ஆட்சியில ஒரு கொடுங்கோன்மை இருக்கும் இல்லையா, அதையே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க. 70 வருஷமா மனித உரிமை அமைப்புகளும் சமூக செயல்பாட்டாளர்களும் இல்ல நீங்க வந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்படின்னு சொல்றவங்களே உயிரை கொடுத்து போராடி செஞ்ச சட்ட திருத்தங்களை தூக்கி வெளியே எரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் பாக்குறோம் நம்ம. அதனாலதான் வந்து அமித்ஷாவே பாருங்க ரொம்ப விவரமா என்ன சொல்றாருன்னா, செடிஷன் தேச துரோக சட்டத்தை நாங்க வந்து நீக்கிட்டோம் பாருங்க, அது காலனி ஆட்சி காலத்துல இருந்தது, அதை நாங்க நீக்கிட்டோம். ஆனா அந்த சட்டத்தின் பெயர் தான் மாற்றப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த சட்டம் அப்படியே இன்னும் செக்ஷன் 150ல இருக்குது. இப்போ புதுசா கொண்டு வந்த சட்டத்திலையும் 150 செக்ஷன்ல அது இருக்குது. என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அதுலயும் முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, ஹெட்ரேட் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட், கிரிட்டிசிசம் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட், அதாவது நீங்க வந்து அரசை எதிர்க்க கூடாது, அதுதான் செடிஷன் அப்படின்றத இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இஃப் யூ ஆக்ட் அகேன்ஸ்ட் சாவரனிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் அப்படின்னு மாத்திருக்கிறாங்க. இதுல என்ன சூட்சம் அப்படின்னா, அந்த கிரிட்டிசிசம் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு செடிஷன் வழக்குல இருந்தது இல்லையா, அதாவது பிரிவுல இருந்து அந்த செடிஷன் பிரிவுல கிரிட்டிசிசம், அதாவது அரசின் மீது விமர்சனம் அப்படிங்கிறது ஒரு கிளாரிபிகேஷன் இருந்தது. அதுல அது என்ன கிளாரிபிகேஷனா, கிரிட்டிசிசம் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு நாங்க சொல்றது, இந்த அரசு இருப்பதையே நீங்கள் விமர்சிப்பதுதான் தேச துரோகமாகும் இல்லையா, இந்த அரசின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ், அதாவது அலுவலக அதிகார நடவடிக்கைகள்ல இருக்கும் குற்றங்களை சுட்டி காட்டுறது அதுல வராதுன்னு ஒரு கிளாரிபிகேஷன் இருந்தது. இப்ப இந்த பெயரை மாத்தி அந்த வார்த்தைகளை மாத்தினதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கிளாரிபிகேஷனை தூக்கி வெளியே போட்டாங்க. இப்ப அதனால என்ன பண்ணலாம், அரசோட அதிகார நடவடிக்கைகள்ல நீங்க விமர்சனம் வச்சாலே தேச துரோகம் அப்படின்னு சொல்லி உங்களை உள்ள வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இவங்க ரொம்ப தந்திரமாக நாங்க செடிஷன் தூக்கி வெளியேறிஞ்சிட்டோம்னு சொல்றாரு இல்லையா, அது வந்து முழுக்க முழுக்க பொய், அது வந்து திசை திருப்பும் ஒரு செயல்பாடு. அது வந்து மீடியாக்கள் இல்ல மக்கள் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு மக்களை ஏமாற்றும் வேலை தான் அது அப்ப நம்ம பார்க்க முடியாது. இதுல காலனி ஆதிக்கத்துல இருந்து எந்த விதத்திலையும் மாறுபடவே இல்லை அப்படின்றதான் வந்து இதை ஆராயும் போது நம்மளுக்கு தெரியுது. அதாவது ஏற்கனவே இருக்கின்ற சட்டத்தில் அரசினுடைய நிர்வாக நடவடிக்கைகள் செயல்பாடுகள் குறித்து விமர்சித்தா அது செடிஷனில் வராது. ஒரு ஒரு அரசு எதிர்த்து போராட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தான் இறையாண்மை அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி பிரிவினையை தூண்டுதல் அல்லது இரு தரப்பினருக்கிடையே பேசிட்டார். இப்போ ஒரு மாநில உணர்வு தொடர்பாக பேசினாலோ மொழி உணர்வு சார்ந்து பேசினாலோ, ஓ நீ பிரிவினைவாதத்தை தூண்டுறியான்னு சொல்லுவாங்க. தமிழர்னு சொல்கிறான், தமிழ் உணர்வு வேணுங்க, தமிழ் மொழிக்கு பாதுகாப்பு வேணுங்கிறான், அப்போனா அவன் இந்தியாங்கிற அமைப்பை ஏற்றுக்கலையா அப்படின்னு அப்படிலாம் ஏதோ கோர்த்து விட்டு வழக்க போட்டுருவாங்க, பிரிவினைவாதத்தை தூண்டி விட்டான் அப்படின்னு. அவன் மொழிக்கு உரிமை வேண்டுன்னு கேட்டான். ஆனால் இப்போ உள்ள விஷயத்தில் நிர்வாக நடவடிக்கைகளை பத்தி பேசினாலே அது தேச துரோகங்கிற மாதிரி. ஆமா, அது வந்து தேச துரோகம் கட்டமைக்கலாம். ஏன்னா அதுல வந்து அதெல்லாம் குற்றம்னு சொல்லல. ஆனா முன்னாடி வந்து அதெல்லாம் குற்றம் இல்லைன்னு சொல்லப்பட்ட கூறுகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிமேல் நாங்க குற்றமா கருத போறோம். இதுல முக்கியமாக நீங்க சொன்னது வந்து செப்பரேட்டிஸ்ட் அப்படின்றதையும் சேர்த்திருக்காங்க. அதாவது சாவரனிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டிக்கு அகேன்ஸ்டா செப்பரேட்டிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டீங்கன்னா, செப்பரேட்டிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க தமிழ் உரிமையோ இந்த மாநில உரிமையோ ஜிஎஸ்டி வரி தரல மத்திய அரசுன்னு சொன்னாலோ, இவன் வந்து தனியா தமிழ்நாடு பிரிச்சுட்டு போக பாக்குறான், இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி வந்து வழக்கு போடலாம். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, சட்டவியல் நிபுணர்கள் செடிஷன் வழக்குன்னு முன்னாடி இருந்த வழக்கு அந்த சொற்கள்லயோ அந்த சட்டத்திலேயோ தவறு இருந்ததை விட அதை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்கன்றதான் தவறு பெருசா இருக்கு. அதாவது ரெண்டு சொல்லுவாங்க, டெண்டன்சி அண்ட் இன்டென்ஷன். ப்ராசிக்யூஷன் தரப்புல உங்களுக்கு அந்த இன்டென்ஷன் இருக்குது, அதாவது நீங்க தேச துரோக நடவடிக்கையில ஈடுபடுறீங்கன்ற இன்டென்ஷனை ப்ரூவ் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு அந்த டெண்டன்சி, ஜீவ சகாப்தம் அப்படின்றவரோ மதுர் சத்யா அப்படிங்கிறவரோ இவர் ஒரு தேச விரோதம் கட்டமைச்சிட்டாலே, உங்களோட டெண்டன்சி உங்களோட தன்மையை அப்படின்னு கட்டமைச்சிட்டாலே போதும், உங்க மேல அந்த செடிஷன் வழக்க போடலாம் அப்படின்றதான்.
அப்ப அதை நான் என்ன செஞ்சேங்கிறது கூட சொல்ல வேண்டியது இல்ல, அந்த இதை சொன்னாலே போதும், அந்த இந்த உணர்வு உடையவர்கள் அப்படின்னு சொன்னாலே போதும் அப்படின்னு இருக்கிறதா பிரச்சனையாக இருந்தது. அப்ப நீங்க உண்மையாலே செடிஷன் வழக்க தூக்கி வெளியே போடுறீங்க, செடிஷன் சட்டத்தை வெளியே போடுறீங்க அப்படின்னா அதற்கு தேவையான சட்டத்திட்டத்தை தான் செஞ்சிருக்கணும் மொழிய. நீங்க அதை செய்யாம அதுக்கு ஏற்கனவே இருந்த பாதுகாப்பு, நான் சொன்ன மாதிரி அந்த கிளாரிபிகேஷன் எல்லாம் இருந்தது இல்லையா, அதையும் தூக்கி வெளியே போடுறீங்க. இன்னும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, யுஏபிஏ சட்டம் மட்டும் இல்லாம இன்னொரு டெரரிசம்க்கு இன்னொரு சட்டத்தையும் அதுல நுழைச்சிருக்காங்க. யுஏபிஏ சட்டத்திலேயாவது சில ப்ரொசீஜரல் ரெமடிஸ், அதாவது அது நடைமுறைப்படுத்தும் போது சில அதுக்கான தீர்வுகளுக்கு அதுல இருந்து நீங்க வந்து ஒரு நிவாரணம் பெறுவதற்கு இல்ல அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உங்க குற்றமற்ற தன்மையை நிரூபிக்கிறதுக்கு சில கூறுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இல்லாம இன்னொரு டெரரிசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு சட்டத்தை உள்ள நுழைச்சிருக்காங்க. அப்ப பாருங்க, இந்த செடிஷன், இந்த டெரரிசம், இன்னும் அதிகார குவியல், 90 நாள் லாக்அப்ல வச்சிருக்கிறது, அப்புறம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கைது செய்யப்படுவர்களோட உரிமையை மறுக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா இனிமேல் யாரை வேணாலும் அவங்க உள்ள தூக்கி வச்சு எப்படி வேணாலும் துன்புறுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதோட அவங்க வந்து இந்த சட்டங்களை மட்டும் நிறைவேற்றிருந்தா கூட நம்ம இப்படி யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனா இதோட என்ன நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னா, டெலிகம்யூனிகேஷன் பில்லு, பிராட்காஸ்ட் சேஃப்டி பில்லு, போஸ்ட் ஆஃபீஸ் பில்லு, டேட்டா ப்ரொடெக்ஷன் பில், இது 4 வச்சுதான் பார்க்கணும். இந்த டெலிகம்யூனிகேஷன் பில்லு நீங்க வந்து இந்தியாவிலே வந்து ஷட் டவுன், இன்டர்நெட் ஷட் டவுன் வந்து இந்தியாவில தான் வந்து உலகத்திலே அதிகம் பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 150 கேஸ் 200 தடவை வந்து இந்தியாவில வந்து இன்டர்நெட் ஷட் டவுன் பண்றாங்க. இங்க கலவரம் நடக்குது, அங்க கலவரம் நடக்குது, அங்க வெள்ளம் வந்துருச்சு, இங்க வெள்ளம் வந்துருச்சு, இந்தியாவில தான் பண்றாங்க. ஆனா இந்த டெலிகம்யூனிகேஷன் பில் இது இனி வரும் காலத்துல அரசு ஃப்ரீயாக எப்போ வேணாலும் இன்டர்நெட்டை ஷட் டவுன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத அனுமதிக்குது. அது அனுராதா பாசின்னு சொல்லிட்டு 2019 ஒரு கேஸ் நீதிமன்றத்துக்கு வருது. அதுல வந்து அது 6000 சட்டவியல் நிபுணர்கள் சொல்றாங்கன்னா மொத்தம் 8 பிரின்சிபல் இருக்குது. கான்ஸ்டியூஷன் படி நீங்க வந்து இன்டர்நெட் ஷட் டவுன் பண்றதுக்கு இன்டர்நெட் ஷட் டவுன் அடிப்படை உரிமையை மீறுது, உங்களோட இயல்பு வாழ்க்கையில இருந்து உங்க தொடர்பை துண்டிக்குது இன்டர்நெட் ஷட் டவுன்ங்கிறது. அப்படி துண்டிச்சா ஏன் துண்டிக்கிறீங்கன்றத பப்ளிக்கா வந்து ஒரு அரசு சொல்லணும். அப்படி சொன்னாலும் நீதிமன்றம் அதுல அடிப்படை உரிமையை மீறுவதற்கான காரணங்கள் இருக்கான்னு பார்க்கணும். 4வது, அப்படி அடிப்படை உரிமைகள் மீறிதான், அதாவது இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணி தான் அங்க ஒரு சேஃப்டியை நிலைநாட்டணும், அங்க பாதுகாப்பை நிலைநாட்டணும், அங்க இல்ல வந்து நிவாரண உதவிகளை தர முடியும் அப்படின்னா நீதிமன்றத்தோட வேலை என்னன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எல்லா ஆல்டர்னேட்டிவும் இல்ல அப்படின்னா தான் இன்டர்நெட் ஷட் டவுனுக்கு ஒப்புதல் அளிக்கணும். அதே போல இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்றாங்க இல்லையா, கருத்து சுதந்திரம், அதை பறிக்கிறதுக்கு ஒரு 8 ரீசன் தான் கொடுத்துருக்கு கான்ஸ்டியூஷன்ல. அந்த 8க்கு மேல 9வது ரீசன்லாம் அரசு உருவாக்க முடியாது. ஆனா இப்போ டெலிகம்யூனிகேஷன் பில் வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த 8 பிரின்சிபல் எல்லாத்தையுமே வந்து தூக்கி வெளியே போட்டுட்டு இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக நீங்க எப்போ வேணாலும் இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணலாம். அதே போல நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க இல்லையா, உங்க மெசேஜை பிரிச்சு படிக்கிறதுக்கான உரிமையும் அரசுக்கு எப்போ வேணாலும் இருக்குது. அது ஏன் பண்றது, இல்ல ஏன் ஒட்டு கேக்குது அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் தரணும் அரசு. எத்தனை பேரை நாங்க கண்காணிச்சோம், எத்தனை பேரை வந்து இன்டர்செப்ட் பண்ணோம்னு. இனிமேல் அந்த லிஸ்ட் எல்லாம் அரசு தர தேவையில்லை, அந்த பொறுப்பு அரசிடம் இருந்து எடுக்கப்பட்டு விட்டது. அதை விட இன்னும் என்ன அப்படின்னா, இனிமேல் நீங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணா கூட இல்ல ஃபேஸ்புக் இன்ஸ்டால் பண்ணா கூட கேஒய்சி ஆதார இணைக்க கோரலாம். இந்த சட்டம் அதுக்கு இடம் கொடுக்குது. இன்னும் கவர்மெண்ட் ஆர்டர் ஒரு நோட்டிபிகேஷன் விட்டா அதுவும் நடைமுறைக்கு வந்துடும். இப்படி எல்லா விதத்திலையும் பாக்குறோம். போஸ்ட் ஆஃபீஸ் பில்லையும் பாக்குறோம், அதை திறந்து பிரிச்சு படிக்கலாம். இதெல்லாம் விட நம்மளுக்கு இப்ப நம்ம பேசிக்கிறோம்ல, நம்மளுக்கே எதிரானது என்ன அப்படின்னா, பிராட்காஸ்ட் சேஃப்டி பில்ல நீங்க தனி நபரே ஜீவசகாப்தமோ இல்ல மதுர் சத்யாவோ ஒரு தனி நபராவே நம்மள ஒரு பிராட்காஸ்ட் சோர்ஸா பார்த்து நம்ம கருத்துக்கள் அரசுக்கு பிடிக்கவில்லை என்றால் இவங்க வந்து தவறான கருத்தை பரப்புறாங்க, தேச விரோத கருத்தை பரப்புறாங்க, பொய் செய்தியை பரப்புறாங்க, வெறுப்புணர்வு உமிழ்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட டிவைசஸ் எல்லாம் புடிச்சிட்டு போயிடலாம். அதுக்கு மேல ஏதாவது பிரிவு போட்டா நம்மளை தூக்கி உள்ளேயும் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சட்டத்தையும் நிறைவேற்றிருக்காங்க. இவங்க வருஷம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா போன வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பில் போன வருஷம் வந்தது, டேட்டா செக்யூரிட்டி பில் போன வருஷம் வந்தது, ஏன் போன வருஷம் மிருகவதை தடை சட்டம் வந்தது. மிருகவதை தடை சட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா, நீங்க வந்து மிருகத்தை வதை பண்றீங்க அப்படின்னா அதை நிரூபிக்க வேண்டிய தேவை வந்து போலீஸுக்கு கிடையாது, உங்களுக்கு தான் இருக்குன்ற மாதிரி ஒரு பில்லை கொண்டு வந்தாங்க. அதை சட்டமாக்க முடியல. அதே போல மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, வாகன சோதனைக்கான சட்டம். அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க வேகமா போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத வந்து ஒரு டிராபிக் போலீஸ் சும்மா சொல்லி வச்சிடலாம், அவரு நிரூபிக்க வேண்டிய தேவை கிடையாது. அவரு கேமரா மூலியமா நீங்க அதிவேகத்துல போனீங்கன்னு சொல்ல தேவை கிடையாது. அப்படி நான் போல நீங்க தான் நிரூபிக்கணும். எப்படி நிரூபிப்பீங்க? இந்த மாதிரிலாம் நிரூபிக்க முடியாது. ஒடிசாலேயே ஏதோ ஒரு மாநிலத்துல ஒரு கேஸ்ல வந்து அவருக்கு 1.5 லட்ச ரூபா ஃபைன் போட்டு விட்டாங்க ஒருத்தர் இந்த மாதிரி கேஸ்ல. சோ இது வந்து எல்லா தரப்புலையும், அது போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து, டிராபிக்ல இருந்து, இன்டர்நெட் டிஜிட்டல்ல இருந்து, போலீஸ் ஸ்டேஷன் வர எல்லாத்துலயும் இவங்க வந்து அதிகார குவியலையும்
இவங்க காலனி ஆட்சியை விட ரொம்ப கொடூரமான ஒரு ஏகாதிபத்திய ஒரு பாசிச ஆட்சிக்கான எல்லா சட்டத்தையும் தான் இங்க கொண்டு வந்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது முதலில் சில அமைப்புகளை இவர்கள் சந்தேகப்படுவதற்கு வாய்ப்பாக சட்டங்கள் இருந்தது. இப்போ தனி மனிதன் ஒருவன் தனிப்பட்ட கருத்தை சமூக வலைதளங்களிலோ எதிரோ எழுதினா கூட அதை வந்து அவர்கள் ஒரு அமைப்பின் மீது எடுக்கின்ற நடவடிக்கை மாதிரி தனி நபர் மீதே நடவடிக்கை எடுப்பாங்க, அப்படிதானே? கண்டிப்பாக கண்டிப்பாக எடுப்பாங்க. அதான் இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, தனி நபரோட உரிமையை பறிக்கிறீங்க. அந்த தனி நபர் நீங்க உரிமையை பறிக்கிறது ஒரு பக்கம், அது ஒரு குற்றம். அவரை கைது செய்யும் போது எதுக்கு கைது செய்றீங்க, ஏன் கைது செய்றீங்கன்னு தெரியாத அளவுக்கு நீங்க கைது பண்ணலாம். இன்னொன்னு, மூன்றாவது, அவரை டார்ச்சருக்கு அனுமதிக்கும் விதமாக 90 நாள் நீங்க கொண்டு போய் லாக்அப்ல வைப்பீங்க. நீங்க உண்மையாலுமே மக்கள் சார்பாக காலனித்துவ ஆட்சியிலிருந்து மாறுபட்டு வரீங்கன்னா, காலனித்துவ ஆட்சிக்கும் ஒரு ஜனநாயக ஆட்சிக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, லாக்அப்ல அவர் துன்புறுத்தப்படக்கூடாது, இங்கே வந்து ஜனநாயகமா நடத்தப்படணும் அப்படிங்கிறது. இப்ப அதுக்கு பல போலீஸ் கமிஷன் ரிஃபார்ம்ஸ் இருக்கு, பல போலீஸ் ரிஃபார்ம் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கு லாக்அப் டெத் நடக்கூடாதுக்கு என்னென்னலாம் பண்ணணும். ஆனா இந்த குற்றவியல் புது சட்டத்துல அதுக்கான எந்த கூறுகளும் கிடையாது. ஏற்கனவே அதை தடுப்பதற்கு இருந்த கூறுகளையும் நீக்கப்பட்டது. முக்கியமாக ஒண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனிமேல் வீடியோ ரெக்கார்டிங்க அட்மிசிபிள் எவிடன்ஸாக எடுத்துக்கலாம். இந்த எவிடன்ஸ் ஆக்டையும் திருத்திருக்காங்க இல்லையா. முன்னாடி என்ன சொல்லுவோம், எந்த மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இல்லாத எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கோர்ட்ல வந்து அனுமதிக்க முடியாது. இல்ல, குறிப்பா போலீஸ் கொடுக்கிற வாக்குமூலத்தை வச்சு பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. பதிவு செய்ய முடியாது. ஆமா ஆமா, ஏன்னா லாக்அப்ல இருந்து பெறப்படுகிற வாக்குமூலங்கள் வேறு விதமான பெரம்ப வச்சு லத்தியை வச்சு அடிச்சு வாங்கியிருக்கலாம். அதனால அவர் மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை தான் எடுத்துக்க முடியும். போலீஸ் ஸ்டேஷனை வச்சு பெறப்படுகிற வாக்குமூலங்கிறது எடுத்துக்கொள்ளப்படாதுங்கிறது சட்டத்தில் அடிப்படையான விதி. இது அடிப்படையானது அப்படின்றது இப்ப நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இதை ஒட்டி நிறைய கேஸ்கள் நம்ம பார்த்திருக்கோம். நிறைய முக்கியமான செயல்பாட்டாளர்களை எப்படி துன்புறுத்திருக்கு போலீஸ் கடந்த காலத்துல அப்படின்னு பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஜெய்பீம் படம் முழுக்க நம்ம சினிமாவே பார்த்திருக்கோம், எல்லா படங்கள்லயும் பார்த்திருக்கோம் எப்படி அடிச்சு வாங்குறாங்க. ஆனா இப்ப அதுக்கு மாறாக வீடியோ எவிடன்ஸ் வாங்கலாம், அதாவது அவங்கள வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வாக்குமூலம் வாங்கலாம், அதை கோர்ட்ல அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. நீங்க பாருங்க, வீடியோ அப்படிங்கிறது வந்து ஒன்னும் குற்றமற்றதாக இருக்க போறது இல்ல. ஒருத்தர் அடிச்சும் வீடியோல நீங்க வந்து வீடியோ பேசி வாங்கலாம். இல்ல வீடியோ வந்து இதுக்கு மேலதான் இருக்க போகுது, கீழே அவரை வந்து என்ன அழுத்தம் போடுறீங்க, அவருக்கு வந்து என்ன மாதிரி மிரட்டல் விடுறீங்க பிரேமுக்கு வெளில அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா அதை வந்து இந்த சட்டம் உறுதிப்படுத்துது அப்படின்னும் போது என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க முழுக்க முழுக்க அதிகாரத்தை வச்சுட்டு யாரெல்லாம் தங்கள் அரசுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்கள உள்ள தூக்கி வச்சு சித்திரவதை செய்யறதுக்கான சட்டங்களை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப இது ரொம்ப ஒரு ஆபத்து. தனக்கு பிடிக்காத அரசியல் கட்சிகளை பழிவாங்குவது அல்லது நிறுவனங்களை அமைப்புகளை அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தின் அடிப்படையில் பழிவாங்குவது மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே இருக்குதான். ஏற்கனவே இங்கே மனித உரிமை அமைப்புகள் இங்கே உள்ள அமைப்புகள் மீது ஐபிசி சிஆர்பிசியின் மீது விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த சிஆர்பிசி ஐபிசியில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச விழுமியங்களை கூட காவல்துறையினர் ஃபாலோ பண்ணுவதில்லைங்கிற விமர்சனங்கள் வருது. இந்த அடாவடித்தனத்தை நியாயப்படுத்தி எத்தனையோ திரைப்படங்கள் போலீஸ் திரைப்படங்கள்ங்கிற பேரில் வருது என்கவுண்டர்லேருந்து. இந்த நிலையில் அரசே என்கவுண்டரையும் லாக்அப்பில் நடக்கின்ற கொடுமைகளையும் தனி மனிதர் மீது எந்தவித சாட்சியும் சந்தேகமும் இல்லாமலே அவரை கைது செய்வது, நடவடிக்கை எடுப்பது, கைது செய்துவிட்டு அவரே ப்ரூவ் பண்ணணும் தன்னைய குற்றமற்றவருங்கிற மாதிரியான விஷயங்களை வைப்பது எல்லாமே இயற்கை நீதிக்கு நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரான விஷயங்கள் எல்லாத்தையும் சட்டமாக கொண்டு வர போகிறாங்கங்கிற மாதிரியான விஷயங்கள் வருது. இப்போ கூட ஒரு செய்தி, காஷ்மீரில் முஸ்லீம் லீக் அமைப்பை வந்து ஊப்பா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா அமித்ஷாவே அறிவித்திருக்கிறார். ஸோ இனி இது மாதிரியான சட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இயல்பாகவே ஒரு ஒரு மனித உரிமைக்கு எதிராக அமையும் பட்சத்தில் என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. இந்த மாதிரியான சட்டங்கள் வரும்போது நீதிமன்றங்கள் வந்து ஒரு ரெமிடி பெற முடியுமா? நம்ம பெறலாம், ஆனா எத்தனைன்னு போய் பெறுவீங்க? இப்போ அதுதான் வந்து இப்போ ஆக்சுவலி இதுலயே ஒரு பயங்கரமான இன்னொரு உக்தியை வந்து அமித்ஷா கையாண்டார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்டுக்கும் செகண்ட் டிராஃப்ட்டுக்கும் பாருங்க நாங்க பெரிய மாறுதலை ஏற்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல இருக்கிறதே அபத்தமான இதெல்லாம் தூக்கி உள்ள போட்டாங்க. எப்படியும் அது கமிட்டிக்கு போய் வந்தா இந்த மாறுதல் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஊப்பா சட்டத்துல வந்து டெரரிசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேகான ஒரு டெஃபினிஷன் இருந்தது. நீங்க வந்து இப்படி எல்லாம் டெரரிசம் வந்து டிஃபைன் பண்ணக்கூடாது அப்படின்னு கமிட்டி சொன்னோன்னே அதை நாங்க மாத்திக்கிறோம் அப்படின்னு பின்வாங்கிட்டாங்க. இப்ப பாருங்க, கமிட்டியால நீங்க அதை வைக்கிறதே தப்புன்னு சொல்ல முடியாது, அதுல ஏதாவது ஒரு திருத்தம் தான் சொல்ல முடியுமோலே அந்த திருத்தத்தை அரசாங்கம் ஏத்துக்குது அப்படின்னு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க நெகோசியேஷன்ல வந்து ரொம்ப பெரிய பேரம் பேசுவதுல, அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா, எதையெல்லாம் வச்சா எக்ஸ்ட்ராவா வச்சா அதெல்லாம் அவங்களால விட்டு கொடுத்துக்க முடியும்னு தெரிஞ்சு அந்த எக்ஸ்ட்ராவெல்லாம் வைக்கிறது. ஏன்னா எதிர்கட்சியோ இல்ல கமிட்டியில இருக்கிறவங்களோ இல்ல சமூக ஆர்வலர்களோ இதெல்லாம் நீக்கணும்னு போராடுவாங்க. அதுல நாங்க பாதி பாருங்க, நாங்க எவ்வளவு ஜனநாயகமா இருக்கோம், உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்,
இதெல்லாம் கேட்டீங்க தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான சர்வாதிகார போக்குரிய எல்லா கூறுகளையும் உள்ள வச்சிருக்காங்க. இப்ப இதுல ஏற்கனவே இப்ப நான் வந்து எனக்கு தெரிஞ்சது, நான் வந்து வழக்கறிஞர் கிடையாது. எனக்கு வந்து இந்த செய்திகளை பாக்குறோம், அரசியல் ரீதியாக எப்படி பிரதிபலிக்குது அப்படின்றதுலயே என்னால இப்ப இந்த இன்டர்வியூல சொல்லும் போதே வந்து ஒரு 30-40 கூறுகளை வந்து சொல்ல முடியுது. இன்னும் சட்டவியல் நிபுணர்கள் உள்ள புந்து ஆராய்ஞ்சாங்கன்னா அதுல 150-160 கூறுகள் வந்து நீக்கப்பட வேண்டும், இல்ல ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இதுல எத்தனை நீங்க கொண்டு போய் கோர்ட்ல வந்து வாதாடுவீங்க, அதுக்கு எத்தனைக்கு வந்து கோர்ட் வந்து எவிடன்ஸ் திரட்டும், எத்தனைக்கு நம்மகிட்ட ரிசோர்ஸ் இருக்கு, இதெல்லாம் இப்ப இப்படி நடக்குது இப்ப இப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு கேஸுக்கு எவ்வளவு எவிடன்ஸ் நம்ம திரட்டி கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ இது வந்து எதிர்கட்சிகளுக்காகட்டும், இல்ல மனித உரிமை மீறலுக்கு எதிராக நீதிமன்றங்கள புதுநல வழக்கு தொடுக்கிறவங்களாகட்டும், இதை திருத்தணும் அப்படின்னா வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான். அதாவது வந்து இது வந்து நடக்கிற காரியமே இல்லை அப்படின்னு தான் சொல்றோம். அதனாலதான் வந்து இன்னைக்கு சிதம்பரம் சொல்லும் போது என்ன சொன்னாரு அப்படின்னா, அடுத்து வரும் ஆட்சியில் இருக்கவங்க தான் இதை ரிப்பீல் பண்ணணும். ஏன்னா இந்த இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஒரு அரசால தான் திருப்பி இதை நிவர்த்தி செய்ய முடியும் இல்லையா, தனி மனிதர்களாக நம்ம கோர்ட்டுக்கு போய் இதுக்கு நீதி வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாம் கிடையாது. நம்பிக்கை அப்படிங்கிறதோட சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் சட்டங்கள் ரொம்ப இயல்பான சட்டங்களாக நிறைவேற்றப்படுகின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வை நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய ஆபத்துகளை உருவாக்கும். பிரிட்டிஷ் அரசார் சட்டம், சுதந்திர இந்திய சட்டம், இப்போது நான் அடுத்த கட்டமாக பிரிட்டிஷ் சட்டத்தை விட இவர்கள் இன்னும் சற்று வீரியமாக சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். இது யார் எந்த பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக போகும். எளியவர்கள் மீதும் பொதுவாக ஒரு வழக்குன்னு போட்டால் வெளியே வர்றதுக்கு பணம் வேணும். பெரும்பாலும் இந்த மாதிரியான வழக்குகள்லாம் போட்டு எளியவர், நீங்கள் சொன்ன மாதிரி எளியவர்கள் மீதும் விளிம்புநிலை மக்கள் மீதும் போட்டாங்கன்னா இதிலிருந்து மீண்டு வருவதற்கே அவர்களிடம் பணம் கிடையாது. இப்படி எத்தனை பேர் இனி பாதிக்கப்பட போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இனி அரசை நோக்கி கேள்வி கேட்பவர்கள் அனைவருக்கும் இதே கதிதானா அப்படிங்கிற அச்ச உணர்வை வந்து இது மாதிரியான சட்டங்கள் ஏற்படுத்துது. பார்ப்போம் இதிலிருந்து என்ன மாதிரியான விஷயங்கள். தொடர்ந்து மக்களை அரசியல்படுத்துவது, மக்களிடம் சட்டம் குறித்து அரசியல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டும்தான் தற்போதைக்கு இதுக்கு ஒரு தீர்வை நோக்கி நகர்த்தும்னு நினைப்போம். தொடர்ந்து உரையாடுவது என்பது ஒரு தீர்வை நோக்கி மக்களை நகர்த்தும்னு நம்பலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இதுக்கு பின்னால் உள்ள ஆபத்துகள், சட்ட ரீதியாக இதை எப்படி அணுகியிருக்க வேண்டும், சட்ட ரீதியாக இதில் உள்ள பிரச்சனைகள் என்ன, இதை எப்படி சாமானியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து ரொம்ப விரிவாக உங்கள் கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. மிக்க நன்றி.